புரிதலுக்கு போக வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிலை வழிபாடு என்றாலும் சரி, இந்த பெந்தோஸ் வழிபாடாக இருந்தாலும் சரி, அந்த வழிபாடு வீணாகிவிடுவதால், ஏன் அதெல்லாம் மனித சட்டத்தின் அடிப்படையில் உள்ள வழிபாடுகள், அந்த வழிபாட்டாக மனித சட்டத்தின் அடிப்படையில் மாற்றும்பொழுது அது கோட்பாடாக மாறுகிறது. அது மாதிரி கோட்பாடாக மாறிவிட்டு வழிபடுவது என்பது வீண். அதான் திருச்சபையிலிருந்து வெளியேறும் செயல். அதுதான் பைப்பர் உருவகத்தில் 6 என்று சொல்கிறோம். குழி, பாதாளம். நான் பாதாளத்தில் எப்போது விழுகிறேன் என்றால், என்னுடைய வழிபாடு வீணாகிவிட்டால் நான் படுகுழியில் தள்ளப்பட்டவன் போல் ஆகிவிடுகிறேன். அதனால் பாவம் என்பதும் இந்த அற்ப பாவத்தை நோக்கி போகக்கூடாது என்பதால், அது மனித சட்டம்லாம் பாவம் இல்லை, மனித சட்டத்தை மீறுவது பாவம் இல்லை என்றும், கடவுள் சட்டத்தை மீறுவதுதான் பாவம் என்றும் பொருள்படும் விதத்தில் நிகழ்ச்சிகளில் பேசப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அது அப்படியே லிட்டரல் மீனிங் எடுக்கக்கூடாது. மனித சட்டத்தை மீறுவது என்பது மனிதர்களுக்கு எதிரான அற்ப பாவம். கடவுள் சட்டத்தை மீறுவது என்பது கடவுளுக்கு எதிரான சாவான பாவம். சாவான பாவம் என்ன? நிலைவாழ்வு பெற முடியாத பாவம் செயல். அதுதான் இது. இந்த 54 வாசிக்கிறோம் அல்லவா? யாரை இது பண்றது? எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குறிப்போர் அப்படின்னு என்ன? திருச்சபையை சேர்ந்தவர். திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கை கொண்டுள்ளோர். அன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபைன்னு வார்த்தை இல்லை, அதனால அவர் எழுதல. இன்னொருத்தர் கேட்டார்ல, ஏன்டா பிரேசலா சொல்லக்கூடாதுன்னு CCCல எங்க எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டார்ல சென்ற கேள்வியில். அது ஏன் அந்த காலத்துல பிரேசலாடு இங்க திருச்சபையில இல்ல, யாருமே சொல்லல, அதனால அதை பத்தி எழுதல. அது ஒன்றுதான், இந்த நூல் எழுதப்பட்ட காலத்தில் கத்தோலிக்க திருச்சபை என்று ஒரு திருச்சபை இல்லை. ஏன்னா அது பெயர் கொடுக்கப்படாத நிலையில் இருந்தது. அப்ப அந்த சபை யாரு? இயேசுவின் சதை உண்டு அவரது இரத்தத்தை குடித்து வந்தவர்கள் தான் அன்றைய திருச்சபை. அந்த திருச்சபையை சேர்ந்தவர்கள் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அப்ப அந்த நிலைவாழ்வு என்பது எங்கே கிடைக்கிறது என்றால், இந்த கடவுளின் சட்டத்தை கடைபிடிக்கும் போது கிடைக்கிறது. மனித சட்டத்தை கடைபிடித்தால் நமக்கு கிடைக்காது. மனித சட்டத்தை கடைபிடித்து, அந்த நல்லா புரிஞ்சுங்க, மனித சட்டத்தை கடைபிடித்து இயேசுவின் சதையை உண்டு இயேசுவின் இரத்தத்தை குடிப்பவர்களுக்கு நிலைவாழ்வு உண்டா? அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இயேசுவின் சதையை புசித்து இரத்தத்தை குடிப்பவர்கள் தான் கத்தோலிக்கர்கள். அதில் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கத்தோலிக்கர்கள் இப்படி செய்தவர்கள் என்ன? மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக நம்பினால் அவர்கள் இந்த சதையை புசித்திருந்தாலும் அவர்களுடைய வழிபாடு வீண். அதனால அந்த ப்ரோக்ராம் பண்றோம். இதுதான் புரிஞ்ச மாட்டேங்கிறாங்க. எல்லா குருக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இயேசுவின் சதையை புசித்து இயேசுவின் ரத்தத்தை குடித்த பின் மனித கட்டளைகளையும் கோட்பாடுகளாக கற்பித்தால் அந்த வழிபாடு பலன் தரும் வழிபாடு என்று நம்புகிறார்கள். அது பலன் தராத வழிபாடு என்று மார்க் 7:7 சொல்கிறது என்பதை தான் சுட்டி காட்டுகிறோம். அப்படி சுட்டி காட்ட வேண்டும் என்றால், மனித சட்டத்தை மீறும் பாவம் என்பது அற்ப பாவம் என்றும் அதற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் தொடர்பில்லை என்றும் சொல்லப்படும் போது அது பாவம் இல்லை என்று சொல்ல வரவில்லை. அதுதான் பிறர் சிநேகம் இல்லை. அது நமது கடமை. மனித சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது நமது கடமை. அதனால அது கோட்பாடு ஆகாது. கோட்பாடு என்றால் என்ன? அது மீட்போடு தொடர்புடையது அல்ல. சாவான பாவம் என்று சொல்கிறோம் அல்லவா? அது எது என்றால் கடவுளின் கட்டளைகளை மீறும் பாவங்கள். அதை கடவுள் கட்டளைன்னு சொல்லாம திருச்சபை நமக்கு பிரித்து விவரமாக சொல்லித் தருகிறது. இதெல்லாம் மார்டல் சின், இதெல்லாம் சாவான பாவம் என்று சொல்லித் தருவதுடைய பொருள் இதுதான். என்ன? இதெல்லாம் கடவுளின் கட்டளையை மீறும் பாவங்கள். கடவுள் கட்டளை மீறும் பாவத்தில் முதல் பாவம் தான் உண்மையான பாவம், ஒரிஜினல் சின், ஜென்ம பாவம் என்று சொல்கிறோம். அது நான் வருத்தப்படுகிறேன். ஆதாம் ஏவாள் ஜென்ம பாவம் செய்து விட்டார்கள். ஆதாம் ஏவாள் கடவுளின் கட்டளையை மீறிவிட்டார்கள். அதுபோன்ற செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் திருமுழுக்கின் பொழுது நம் ஜென்ம பாவம் கழுவப்படும் நிலை. அங்கே அந்த வாக்குறுதி கொடுக்கிறோம், பாவத்தை போக்கிக் கொள்கிறோம். ஆதாம் ஏவாளால் நம் மீது சுமத்தப்பட்ட அந்த பாவத்தை கழுவிக் கொள்கிறோம். திருமுழுக்கின் பொழுது கழுவி வெளியேறி வளர்ந்து வரும் காலத்தில் மீண்டும் அதே பாவத்தை செய்கிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவம் என்ன? உறவு வேண்டாம் என்று சொன்னது. அதே உறவு வேண்டாம் என்று சொல்லும் பாவம் எப்போ நாம் செய்கிறோம் என்றால், பிரேஸ் தி லார்ட் சொல்லும் பொழுது தான் அந்த சாவுத்தரும் கனியை மீண்டும் புசிக்கிறோம். சாவுத்தருங்கனின்னு ஒன்று கிடையாது. அது ஒரு உருவகம், கடவுளுடைய போதனையின் உருவகம்தான் ஆதாம் ஏவாள் கதை. ஆதாம் ஏவாள் என்று நபர்கள் இருந்திருக்கலாம், ஆதி மனிதர்கள். ஆனால் அந்த நிகழ்வுகள் அனைத்தும் உருவகம். முதல் மனிதனிடம் கடவுள் என்ன செய்தார் என்றால், உனக்கு என்னுடைய உறவு வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டாரு. அது எப்படி கேட்டாரு அப்படின்னா, அவர்களுக்கு மறைபொருள் வைத்து கேட்டார் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கதை. கனியை காட்டினார்னு
அந்த மறைபொருள் வைத்து கேட்கும்பொழுது அவர்கள் வந்து உறவு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாம் எல்லாம் இந்த உறவு இல்லாமலே பறக்கிறோம் என்று சொல்லும் ஒரு போதனை தான் தொடக்க நூல்ல அந்த ஆதாம் ஏவாள் கதை. உருவகம் ஐநூல் வந்து கிட்டத்தட்ட உருவகம் என்று சொல்லி அதை ஐநூல் என்று படிக்கிறோம். முதல் 5 நூல்கள் அல்லவா? ஆனால் அந்த உருவகத்தில் நாம் கடவுளுடைய போதனை கற்றுக்கொள்ள வேண்டும். அது குறிப்பாக என்றால் கடவுளின் கட்டளை. கடவுளின் கட்டளையை சொல்லிக் கொடுக்கும் ஒரு நூல் தான் அந்த ஐநூல். நூல்கள், இந்த 5 நூல்கள் தான் கடவுளின் கட்டளையை சொல்லிக் கொடுக்கும் நூல்கள். அது வந்து திருவிழத்தின் சாராம்சம். நாளை பார்ப்போம்.